ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டனால நூன் லஞ்ச் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டுமே தக்காளி சாதம் செஞ்சிருந்தேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திட்டு நல்லா தாளிச்சிட்டு சோம்பு, கருவேப்பிலை, ஆனியன், சால்ட் இது நல்லா சேர்த்தி வணக்கிட்டு டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், பச்சை மிளகா, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திட்டேன். மசாலாக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு 6 பழுத்த தக்காளியை சேர்த்திக்கலாம். இது நல்லா மசிற அளவுக்கு வேக வச்சுட்டு சால்ட் செக் பண்ணிட்டு ஃபைனலா மல்லி இலை தூவி இறக்கிட்டேன். தக்காளி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் சேர்த்தி நல்லா கிளறிட்டேன். சூப்பரா தக்காளி சாதமும் ரெடி. பேக் பண்ணி எடுத்துட்டு ஷாப் கிளம்பிட்டேன். ஃப்ரைடேங்கிறனால அங்கேயும் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அழகா டெக்கர் பண்ணிட்டேன். மார்னிங்கே எல்லா வேலையும் வந்துட்டனால ஸோ ஈவினிங் ஃப்ரீயா தான் இருந்தோம். எப்பவும் போல நைட்டு கிளம்பாம அன்னைக்கு ஒரு 6 அரௌண்ட் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம விநாயகர் கோயில்ல பூஜை நடந்தது. ஸோ பூஜையில போய் கலந்துட்டேன். கோவில் கட்டின பிறகு வர ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் பூஜை தான் இது. ரொம்ப சிறப்பா நடந்தது. நானும் சிவபுராணம் சாங்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சு சூப்பரா சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.